ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. So good evening students. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இந்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் மெத்தடில் ஈக்குவேஷன்ஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இன் திஸ் மெத்தட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர் கெயின் in the reaction is calculated from the oxidation number of elements before and after the reaction. ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அண்ட் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆக்சிடேஷன் நம்பர் மூலிமா. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நமக்கு எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் த ரியாக்ஷன் அண்ட் ஆஃப்டர் த reaction. So let us consider the oxidation of ferrous sulfate by potassium permanganate in acid medium, the unbalanced chemical equations. So உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹவு டு பேலன்ஸ் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதில் பாருங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். FeSO4 plus KMnO4 plus H2SO4 gives Fe2SO4 thrice plus MnSO4 plus K2SO4 plus water கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு FeSO4 அப்படின்னு சொல்லுவாங்களே, இதில் Fe அப்படின்னு சொல்லுவாங்களே இதனுடைய ஸ்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2. பக்கத்தில் என்ன குரூப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் குரூப். சல்ஃபேட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்கன்னா SO4 2-. ஸோ அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால இதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2-. ஸோ அப்போ x - 2 is equal to 0, x is equal to +2ன்னு வரும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா FeSO4லேருந்து என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Fe2SO4 thrice. அப்போ இந்த இடத்துல Feயோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா +3. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 2-. அப்போ சல்ஃபேட்டோட சார்ஜ் இங்கே இருக்குது. அப்போ அயனோட சார்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட். ஸோ அப்போ Feக்கு என்ன சார்ஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா 3+. ஓகேவா, அதாவது +3. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா KMnO4 அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா MnSO4 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ KMnO4க்கு நம்ம Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்களே இதுக்கு +1 வரும். ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்களா -2 வரும். ஸோ -2 × 4 இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 -8. ஸோ -8 இங்கே ஒரு +1 இருக்குது. ஸோ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -7. -7 is equal to 0 அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மேக்னீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா +7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MnSO4ஓட இதில் பார்த்தீங்கன்னா Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாருங்கள். பக்கத்தில் என்ன குரூப் இருக்குது, சல்ஃபேட் குரூப். சல்ஃபேட் குரூப் சொல்லுவாங்களா 2-. அப்போ இதை நம்ம அன்னோன் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ x - 2 is equal to 0, x is equal to +2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ FeSO4 என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா Fe2SO4
த்ரைஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. K1O4 அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, MnSO4 கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஸ்டெப் 1 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ யூஸிங் oxidation number concept, identify the reactant atoms which undergoes oxidation and reduction. So oxidation number வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆகிருக்கு, எது ஆக்சிடேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் மூலிமா நம்ம கால்குலேட் பண்ணதில் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிடேஷன். ஸோ இப்போ முன்னாடியே நம்ம கால்குலேட் பண்ணது தான் FeSO4க்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, Fe2SO4 த்ரைஸுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3. ஸோ +2லேருந்து +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் நோன் அஸ் ஆக்சிடேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு K1O4 இதில் பார்த்தீங்கன்னா Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7, இதில் பார்த்தீங்கன்னா +2, இது என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் +7லேருந்து +2 டிக்ரீஸ் ஆனதுனால இந்த ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு. The oxidation number of Mn in K1O4 changes from +7 to +2 by gaining 5 electrons. So +7லேருந்து என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா +2. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா +7 +2க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Fe in FeSO4. Fe in FeSO4 இதில் Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2. இதில் பார்த்தீங்கன்னா Fe2SO4 த்ரைஸில் Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +3. அப்போ ஒரு ஆட்டம் 2+ இருந்தது என்னவா மாறி இருக்குது, 3+ கன்வெர்ட் ஆகிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, Fe அப்படிங்கிறது Fe2+ அப்படின்னு சொல்லுவாங்களா, 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. திரும்ப இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் Fe2+லேருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது நம்ம என்னென்னு எழுதுவோம், Fe3+ன்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2. Fe2+லேருந்து Fe3+ஆக மாறி இருக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The oxidation number of Fe in FeSO4 changes from +2 to +3 by losing 1 electron. இதில் கெயின் 5 எலக்ட்ரான்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா லூசிங் 1 எலக்ட்ரான்ஸ். இது நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். Since the total number of electrons lost is equal to the total number of electrons gained, equate the number of electrons by cross multiplication of respective formula with suitable integers on reactant side as below. Here the product Fe2SO4 thrice contain 2 moles of iron, so that coefficient 1 and 5 are multiplied by the number 2. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FeSO4க்கு ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, இதில் பார்த்தீங்கன்னா 3. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான். ஸோ அதனால தான் இந்த இடத்துல 1 எலக்ட்ரான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே போடணும். FeSO4 Fe2SO4 கன்வெர்ட் ஆகியிருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான். ஸோ K1O4ல் பார்த்தீங்கன்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2ஆக மாறி இருக்கு. அப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 எதனால் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், Fe பாருங்கள், இந்த இடத்துல Feங்கிறது 1 தான் இருக்குது. ஆனால் ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா Fe அப்படிங்கிறது 2 இருக்குது. ஸோ 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல 1 தானே நமக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அப்போ 1 எலக்ட்ரான் இன்ட்டு 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 நமக்கு என்ன வரும், 2 தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு 5 எலக்ட்ரான்ஸ், 5 × 2 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 எலக்ட்ரான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி ஆப்போசிட்டாக கிறிஸ் கிராஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே இருக்கிற 2வை இதால் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே இருக்கிற 10 இதால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன்ஸ் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆல் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணவங்கள நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 FeSO4ன்னு வரும். 10ஆல் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணவங்கள நமக்கு 10 FeSO4 வரும். ஸோ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணவங்கள 2 K1O4 ப்ளஸ் H2SO4 ஆஸ் யூஷுவல். அது மட்டும்தான், இது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே என்ன இருக்கோ அது அப்படியே தான் வந்துடுச்சு. ப்ளஸ் H2SO4 gives Fe2SO4 thrice plus MnSO4 plus K2SO4 plus H2O. அடுத்தது now based on the reactant side balance the product oxidized and reduced the above equations becomes. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் மாற்றி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ண அப்புறம் 10FeSO4 + 2KMnO4 + H2SO4 gives Fe2SO4 thrice + MnSO4 + K2SO4 + H2O. இதில் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்கு, அதில் அயன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கிறிஸ்கிராஸால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எலமெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 4ல் என்ன பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ பேலன்ஸ் அதர் எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தவிர்த்து மற்றதை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் we have balanced potassium and sulfur atom, but K is balanced automatically. ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜனை தவிர்த்து மற்ற எலமெண்ட்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபரும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் தான் இருக்குது. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுனால பொட்டாசியம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பேலன்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சல்ஃபர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 10 சல்ஃபர். இதில் பாருங்கள் சல்ஃபர் 10, அதில் ஒரு சல்ஃபர் 11, அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 தான் இருக்குது, இதில் ஒரு 5 தான் இருக்குது. ஸோ சல்ஃபர் இன்னும் பேலன்ஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஆனால் பொட்டாசியம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பொட்டாசியம் இருக்குது, வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கிடையாது, இங்கே தான் பொட்டாசியம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பொட்டாசியம். அப்போ பொட்டாசியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ ரியாக்டன்ட் சைடு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10 சல்ஃபர் ஆட்டம். ஸோ 10FeSO4 இதில் ஒரு 10 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 சல்ஃபர் ஆட்டம்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2SO4 thrice இதில் சல்ஃபர் இருக்குது, MnSO4 அதுலேயும் சல்ஃபர் இருக்குது, K2SO4 இதுலேயும் சல்ஃபர் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 5 3s are 15, இதில் பார்த்தீங்கன்னா KMnO4 MnSO4 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா K2SO4 பார்த்தீங்கன்னா 2. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18 சல்ஃபர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 சல்ஃபர் இருக்குது, இதில் 18 சல்ஃபர் இருக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 சல்ஃபர் இருக்குது. So therefore the difference 8 sulfur atom in reactant side has to be balanced by multiplying H2SO4 by 8. This equation now becomes. So இதில் பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடில் 10 சல்ஃபர் இருக்குது, ப்ராடக்ட் சைடில் 18 சல்ஃபர் இருக்குது. அப்போ இதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 சல்ஃபர். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடில் எனக்கு 18 வரணும். எனக்கு ப்ராடக்ட் சைடு 18 கரெக்டாக இருக்குது, ஆனால் ரியாக்டன்ட் சைடு எனக்கு 10 தான் இருக்குது. அப்போ சல்ஃபியூரிக் ஆசிடை நான் என்ன பண்ண போகிறேன், 8ஆல் நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா 10 + 8 அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எனக்கு 18 வரும், அதுலேயும் எனக்கு 18 வரும். அதனால் பேலன்ஸ் ஆகிறதுக்காக. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10FeSO4 + 2KMnO4 + 8H2SO4 gives 5Fe2SO4 thrice + 2MnSO4 + K2SO4 + H2O அப்படின்னு வரும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பேலன்ஸ் பண்ணிட்டு வரோம். இப்போது சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 18 பேலன்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இதில் ஒரு 10 சல்ஃபர் இருக்குது, 8 2s இதில் ஒரு 8 சல்ஃபர். அப்போ 10 + 8 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 சல்ஃபர். இப்போ எனக்கு ரியாக்டன்ட் சைடு இருக்குது. ப்ராடக்ட் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சல்ஃபர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 3s are 15 சல்ஃபர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 சல்ஃபர் இருக்குது. ஸோ 17. இதில் ஒரு சல்ஃபர் இருக்குது. ஸோ 17 + 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 18 வந்துடும். இப்போ சல்ஃபர் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் தான் நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டெப் 5ல் என்ன பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலன்சிங் த ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இதில் பேலன்ஸ் ஆகியிருக்கான்னு பாருங்கள். ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆகியிருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பேலன்ஸ் ஆகாமல் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 8 2s are 16, இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகலாம், கண்டிப்பாக ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகாமல் தான் இருக்கும். அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போது பாருங்கள் இதில் 8 2s are 16 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல என்ன பண்ணால் எனக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலை நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ப்ராடக்ட் சைடு. அப்போ தான் எனக்கு ஹைட்ரஜன் என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகும். இதில் எங்கேயுமே ஹைட்ரஜன் கிடையாது, இதில் தான் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 8 2s are 16, இதுலேயும் ஹைட்ரஜன் கிடையாது, இங்கேயும் ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ வாட்டர் மாலிகுலில் ஹைட்ரஜனை நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 2s are 16. இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகும்.
ஸோ பாருங்கள் ரியாக்டன்ட் சைட் பார்த்தீங்கன்னா 16 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ 8 சல்ஃபூரிக் ஆசிட், அப்போ 8 × 2 16 ஹைட்ரஜன் வந்துடும் நமக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 8 2 16 ஹைட்ரஜன் வந்துடும். இப்போ இந்த 8 போட்டதுனால எனக்கு இந்த சைடும் 8 2 16. இப்போ ரெண்டு சைடும் நமக்கு எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். 8ஆல் நான் இப்போ வாட்டரை நான் மல்டிப்ளை பண்ணாதனால ரெண்டு சைடும் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 ஹைட்ரஜனும் 16 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்டன்ட் சைட் 16 ஹைட்ரஜன், 8 சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னால் 8 × 2H = 16 ஹைட்ரஜன். இதில் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8ஆல் மல்டிப்ளை பண்ண இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 16 ஹைட்ரஜன் வரும். ஸோ ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன்ஸ், அதை நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 8H2O அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே ஜஸ்ட் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறும். 10FeSO4 + 2KMnO4 + 8H2SO4 + 5Fe2SO4 thrice + 2MnSO4 + K2SO4 + 8H2O அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணாலே மோஸ்ட்லி ஆக்சிஜன் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு. 10 × 4 பார்த்தீங்கன்னா 40, இதில் ஒரு 8 இருக்குது. ஸோ 40, இதில் பார்த்தீங்கன்னா 4 2s are 8, இங்கே பார்த்தீங்கன்னா 8 4s are 32. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10 ரிமைனிங் 1 7 80. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 80 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 8, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4. ஸோ 8 + 4 8 4, இதில் பார்த்தீங்கன்னா 4 2s are 8. இதுவே நமக்கு எவ்வளோ வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20. நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 60 வரணும். ஸோ 60 அப்படின்னு சொல்லுவாங்களே, இங்கே பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 12 × 5 நமக்கு 60 வந்துடும். ஓகேவா? அப்போ 60 + 20 எவ்வளோ வந்துடுச்சு நமக்கு 80 ஆக்சிஜன். ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப ஒன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 10 Fe இருக்குது ஃபஸ்ட்டு இதில் ரியாக்டன்ட் சைடில், ப்ராடக்ட் சைட்லையும் 5 2s are 10 Fe கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 சல்ஃபர் ஆட்டம் இருக்குது இதில் ஒரு 8 சல்ஃபர். ஸோ 10 + 8 10 + 8 18 சல்ஃபர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. 5 3s are 15, 15 + 2 17, 17 + 1 18. ஸோ சல்ஃபர் ஆட்டம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் நம்ம செக் பண்ணோம் ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா 2, இங்கே இந்த இடத்துலையும் 2 பேலன்ஸ் ஆகிருக்கு. Mn பார்த்தீங்கன்னா மேக்னீஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 8 2s are 16, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 2s are 16. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ எல்லாமே என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் ஆக்சிடேஷன் நம்பர் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ணி எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆக்சிடேஷன் மெத்தட் மூலிமா ஒரு ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ணது இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம் மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ புக் பேங்கில் இருக்கக்கூடிய 4 சம்ஸில் ஃபஸ்ட்டு சம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்க்கு நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரோமியம்க்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பொட்டாசியம் இருக்குது. ஸோ இப்போ 2 × 1 2 குரோமியம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 2x. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஆக்சிஜனோட இது பார்த்தீங்கன்னா -2. ஸோ -2 × 7 = 0. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 + 2x. ஸோ 7 2s are பார்த்தீங்கன்னா -14 = 0. ஸோ இங்கே -14 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, -12 ஆகும். ஸோ இப்போ 2x - 12 = 0. ஸோ இந்த 12 அந்த சைட் போச்சுன்னு சொன்னால் 2x = 12, x = 12/2, x = 6 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதில் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோமியமுக்கு பார்த்தீங்கன்னா +6 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா KIக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஐக்கு, அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குரோமிக் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. பொட்டாசியம் அயோடைட் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அயோடினாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ KIயில் பார்க்க போகிறோம். KI அப்படின்னு சொல்லுவாங்களே, இது நமக்கு தெரியும். பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்களே, Kக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு பார்த்தீங்கன்னா -1. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அயோடினுக்கு பார்த்தீங்கன்னா -1 வரும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா Cr2SO4 த்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள, நமக்கு சல்ஃபேட்டோட சார்ஜ் நமக்கு தெரியும் 2, குரோமியமோட சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ இந்த இடத்துல குரோமியம் எந்த சார்ஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +3ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயோடின் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா I2. ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இதுக்கு இப்போ 0. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ +6ல் இருந்து என்னவா மாறி இருக்குது பார்த்தீங்கன்னா +3ஆக மாறி இருக்குது. இங்கே -1லேருந்து என்னவா மாறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0. இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ +6லேருந்து பார்த்தீங்கன்னா +3 அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ -1லேருந்து என்னவா மாறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0வா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது ரிடக்ஷன். ஸோ நம்ம எடுத்து எழுதியாச்சு கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே +6 இருக்குது, இங்கே +3 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழேயே எழுதிக்கோங்க. 3 எலக்ட்ரான்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா -1, அதில் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இதில் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6, இதில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான், இதில் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான். இப்போ அயோடினை நம்ம பேலன்ஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல I 1 தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை அயோடின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அயோடின் இருக்குது. ஸோ 2 அயோடினை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுன்னு சொன்னால் எனக்கு என்னவா மாறிடும், இது 6ஆக மாறும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம், இங்கே இருக்கக்கூடிய 6ஐ இதால் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே இருக்கிற 1ஐ இதால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அயோடின் தான் பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். ஸோ ஃபார் பேலன்சிங் அப்படிங்கிறது கூட எழுதலாம், ஃபார் பேலன்சிங் அயோடின் அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் தெரியும் எதை பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. K2Cr2O7 ப்ளஸ் இதால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6Ki ப்ளஸ் H2SO4 gives K2SO4 ப்ளஸ் Cr2SO4 thrice ப்ளஸ் I2 ப்ளஸ் H2O. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அயோடினை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போட்டோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 6 அயோடின் வந்துடுச்சு, அந்த இடத்துல I2 தான் இருக்குது. இப்போ அயோடினை தான் நம்ம ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். அப்போ நான் இந்த இடத்துல எனக்கு 6 அயோடின் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 அயோடின் தான் இருக்குது. அப்போ நான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும், இந்த ஈக்குவேஷன்ஸ் அயோடின் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸு அயோடின் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ திரும்ப எடுத்து எழுதுங்க. K2Cr2O7 ப்ளஸ் 6Ki ப்ளஸ் H2SO4 gives K2SO4 ப்ளஸ் Cr2SO4 thrice ப்ளஸ் 3I2 ப்ளஸ் H2O. இப்போ நான் இந்த இடத்துல 3ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சு. பேலன்சிங் அயோடின் பாருங்கள் 6, இந்த சைடும் அந்த சைடும் பார்த்தீங்கன்னா 3 2s are 6 பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நான் என்ன பேலன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் 6, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, 6 + 2 8 இருக்குது. ஸோ எனக்கு இந்த இடத்துல வேறு எங்கேயுமே பொட்டாசியம் கிடையாது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் எதாவது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 + 2 8 வரும் அப்படின்னு பார்த்தா 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 2s are 8 அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும். ஸோ அப்போ நான் பொட்டாசியம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இதை மட்டும் நான் எதாவது மல்டிப்ளை பண்ண 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். திரும்ப எடுத்து எழுதுங்க. K2Cr2O7 ப்ளஸ் 6Ki ப்ளஸ் H2SO4 gives பொட்டாசியம் நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு இங்கே 6K இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது, 6 + 2 8 இருக்குது. அப்போ நான் இந்த இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 4K2SO4 ப்ளஸ் Cr2SO4 thrice ப்ளஸ் 3I2 ப்ளஸ் H2O. இப்போ பாருங்கள் பொட்டாசியம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. பொட்டாசியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நான் என்ன பேலன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் சல்ஃபர். ஸோ சல்ஃபர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சல்ஃபர் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை சல்ஃபர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 + 3
இதில் ஒரு 3 சல்ஃபர் இருக்குது, இதில் ஒரு 4 சல்ஃபர் இருக்குது, 7 சல்ஃபர் இருக்குது. அப்போ 7 சல்ஃபர் அப்படின்னு சொல்லவங்கள நான் இந்த இடத்துல இந்த சல்ஃபூரிக் ஆசிடை நான் என்னால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் பண்ணலாம் பாருங்கள். K2Cr2O7 + 6Ki + 7ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன் சல்ஃபர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த இடத்துல ஒரு 3 சல்ஃபர் இருக்குது, இதில் ஒரு 4 சல்ஃபர் இருக்குது. ஸோ 4 + 3 7. இந்த இடத்துல சல்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது, அதனால் அதை நான் சல்ஃபர் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4K2SO4 + Cr2SO4 thrice + 3I2 + H2O. ஓகேவா? ஸோ இப்போ சல்ஃபர் பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சல்ஃபர் பேலன்ஸ் பண்ண அப்புறம் நம்ம என்ன பேலன்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு ரியாக்டன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்களோ சல்ஃபூரிக் ஆசிடில் தான் நமக்கு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ 7 2s are 14. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே நமக்கு ஹைட்ரஜன் கிடையாது, வாட்டரில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 14 ஹைட்ரஜன் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ K2Cr2O7 + 6Ki + 7H2SO4 gives 4K2SO4 + Cr2SO4 thrice + 3I2 + 7H2O அப்படின்னு போடணும். ஸோ இப்போ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பொட்டாசியம் இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, 6 + 2 8. இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் 4 2s are 8. ஸோ பொட்டாசியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து குரோமியம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. ஸோ குரோமியமும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயோடின், இதில் பார்த்தீங்கன்னா 6 அயோடின் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 3 2s are 6. அயோடினும் என்ன ஆகிடுச்சு? பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 7 4s are 28 + 7 எவ்வளோ? 15. பேலன்ஸ் 135. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 4s are 16, 4 3s are 12 + 7. ஸோ 16 + 8 28, 28 + 7 35. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பேலன்ஸ் ஆகிடுச்சு, ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் பாருங்கள் 7 2s are 14, இதில் அந்த இடத்துல 7 2s are 14. ஸோ நமக்கு ஹைட்ரஜன் என்ன ஆகிடுச்சு? பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ எல்லாமே இதில் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பை யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேங்க்கில் இருக்கக்கூடிய 4 சம்ஸில் ஒரு சம்ஸ் எப்படின்னு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரிமைனிங் 3 சம்ஸை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாஸில் கேட்கலாம். ஓகேவா? இந்த 3 சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkram. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.